கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய நாளில் புதிய காரியங்களை பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி ஒரு நாளாக இன்றைக்கு மாறப்போகிறது. நீங்கள் போகும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருவார். இயேசப்பா கூட இருப்பார். நன்மைகளை பார்க்க போகிறீர்கள். பல மாதங்களாய் பல வருடங்களாய் முடியாத காரியங்கள் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வருகிறது. அதிசயங்களை பார்க்க போகிறீர்கள். இன்றைய ஜீவவார்த்தைக்கான வசனம் யோபு 29:17. நான் அநியாயக்காரருடைய கடவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன். இன்றைய ஜீவவார்த்தையின் தலைப்பு பறித்ததை பிடுங்குவீர்கள். பறித்ததை பிடுங்குவீர்கள். அதாவது யோபு சொல்லாரு, அநியாயக்காரர்கள் பறித்ததை நான் பிடுங்கி எடுத்தேன்னு சொல்றார். எவ்வளோ பெரிய அருமையான ஒரு வார்த்தை. சில வேளையில் அவங்கள்ட்ட கூட தேவையில்லாமல் சில காரியத்தை சிலர் பறித்திருக்கலாம். பணத்தை பறித்திருக்கலாம், பொருட்களை பறித்திருக்கலாம், உங்கள் உழைப்பை பறித்தெடுத்திருக்கலாம். அதை நீங்கள் பிடுங்கி எடுக்க போகிறீங்க, உங்கள் கையிலிருந்து கொண்டு வர போகிறீங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீதுடைய குடும்பத்தை சிக்கலாக்கள் இருக்கும்போது கொள்ளையடித்து கொண்டு போயிட்டாங்க. அந்த குடும்பத்தை அவங்க பொருட்களை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. தாவீது தேவ சமூகத்தில் போய் மன்றாடின பொழுது, ஜெபித்த பொழுது, ஆலோசனை கேட்ட பொழுது, நீ போய் அவங்கள திருப்பி கொண்டு வா, அவங்க கூட இருப்பேன், அவங்க பறிச்சிட்டு போனாங்க, நீ பிடுங்கி கொண்டு வந்து கர்த்தர் தெளிவாக சொல்லி அனுப்பினார். தாவீது போய் அப்படியே சிக்கலாக்கிலிருந்து கொள்ளையடிச்சிட்டு கொண்டு போன பொருட்களை அவன் குடும்பத்தெல்லாம் மீட்டு கொண்டு வந்ததாக பைபிள் சொல்லுகிறது. சரியா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஏதோ உங்களை விட்டு போச்சுது, சத்துருக்கள் பறித்தாங்க, பிசாசு பறித்தெடுத்தா, அதெல்லாம் திருப்பி வரப்போகுது. எல்லாம் உங்களுக்கு திரும்பி வரப்போகுது. உங்கள் கையை விட்டு போன அநேக நன்மைகள் திருப்பி உங்கள் வீட்டுக்கு வருது, உங்கள் குடும்பத்துக்கு வருது. இங்கே அதிசயங்களை பார்க்க போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட ஒரு மகிமையை உங்கள் மேலே கர்த்தர் இப்பொழுதே வைக்கிறார். இன்றிலிருந்து நீங்கள் அந்த அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. இழந்ததெல்லாம் நீங்கள் பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக மாற போகிறீங்க. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரை, பறித்ததை ஆண்டவரை பிடுங்கி கொண்டேன் என்று சொல்லி யோபு சொல்லதை பார்க்குறோம். இன்றைக்கு கூட இந்த வார்த்தை கேட்டு ஜெபிக்கிற ஒருவரை கண்ணோக்கி பாரும். எங்களை விட்டு பறித்து கொண்டதை நாங்கள் பிடுங்கி எடுத்துக்கொண்டோம், எங்கள் கையில் வந்து சேர்ந்து விட்டதென்று நம்முடைய பிள்ளைகள் சாட்சி கொடுக்க நீர் இன்றைக்கு வல்லமையாய் கிரியை செய்யும்படியாய் ஆண்டவரே அனுகூலமான அனுக்கிரகமான காரியங்களை நீர் செய்யும்படியாய் நம்முடைய ஊழியக்காரன் தரப்பில் நின்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குறிப்பாக வியாதிப்பட்டவர்களை சுகமாக்குங்க. ஆண்டவரே, கிட்னி பாதிக்கப்பட்டவங்களுக்கு சுகத்தை கொடுங்க. கேன்சரால் பாதிக்கப்பட்ட மக்களை சுகமாக்குங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுங்கப்பா. வேலையாளுக்கு வேலையை கொடுங்கப்பா. என்னென்ன ஜெப குறிப்புகளை அந்த கமெண்டில் அனுப்பி இருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீ ஜெபத்தை கேட்டீர், நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.